செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்தெந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்காங்க? குறிப்பா அவங்களுக்கு வரக்கூடிய வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து என்னென்ன மாதிரியான வலியுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? பிரியதர்ஷினி, 18வது மக்களவைத் தேர்தல் இந்தியா முழுவதும் 7 கட்டங்கள் நடைபெறுகிறது. முதல் கட்ட தேர்தல் தமிழகத்தில் தொடங்குகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 20ஆம் தேதி தொடங்கியது. 20ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை 5 நாட்கள் பாத்தீங்கன்னா மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் 3 பேர்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இன்றுதான் பிரதான கட்சிகளாக 3 கட்சிகள் அதாவது வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிருக்கிற தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி மற்றும் அதே போன்று திமுக சார்பில் போட்டிக்கூடிய தயனி மாறன் நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். பாஜக சார்பில் போட்டிக்கூடிய மனோஜ் பி செல்வம் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். இதுவரை 3 பேர், ஒரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மற்றும் 2 சுயேட்சை உட்பட 3 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். மத்திய சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்னை நகரில் உள்ள மண்டலம் ஜோன் 8 அலுவலகத்தில் தான் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகிறது. இதற்கான தேர்தல் நடத்த அதிகாரி பிரவீன்குமார் உள்ளே இருக்கிறார். ஏற்கனவே 3 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்று முக்கிய கட்சியான பாஜக மற்றும் தேமுதிக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை முழுக்க மட்டும்தான் இந்த தேர்தல் நடத்தும் அலுவலகத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவுக்கு வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நபர்கள் 5 பேர் மட்டுமே, அதாவது வேட்பாளர் உட்பட 5 பேர் மட்டுமே 2 வாகனங்கள் வர வேண்டும் என்று கட்டுப்பாடு வைக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த ஏரியா சுத்தி எங்குமே கட்சி கொடி தோரணங்கள் அனுமதி கிடையாது, ஊர்வலத்துக்கு அனுமதி கிடையாது. வேட்புமனு தாக்கல் செய்ய வரவர்கள் ஸ்கைவாக் அருகிலிருந்து ஊர்வலமாக இங்க 100 மீட்டருக்கு முன்னாடியே நின்றிருந்து 2 வாகனங்களில் வேட்பாளர் உட்பட 5 பேர் மட்டுமே உள்ளே சென்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். நாளை திமுக கட்சியை சேர்ந்த வேட்பாளர் தயனி மாறன் நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார்கள். பிரியதர்ஷினி.